ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா இருந்துட்டு அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாமா கும்பகோணம் கூட்டு போகிறோம் மாமான்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது? ஒன்றும் இல்லைங்க, கதையே இன்னொரு கதையோட இணைக்க போகிறாங்களாமா. மகா சங்கமம் மறுபடியும் ஆரம்பிக்க போதாட்டுக்கு. சரி இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம கோபி வந்து வேகமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு, யோசிச்சிட்டே இருக்காரு, மண்டையை போட்டு குழப்புறாரு. ஏன்னா பாக்கியா சொன்ன விஷயத்த தம்பி தாங்க, எப்படி உங்கள் அம்மா வந்து குழந்தை வேணாங்கிறதுக்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை போய் தள்ளிவிடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இதை நம்புறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை, இதை கேட்கறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது. சபார்னு திரும்புறாரு. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. பெத்த தாயை போய் சந்தேகப்பட்டிய பேய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க. இன்னொரு பக்கம் அதே டென்ஷனில் இருக்கும்போது நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை சரியாக கவனிச்சிக்க முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கரைச்சி கொட்டுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி கும்பகோணம் போகிறோம்ப்பா, லட்டு நீ வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வரணுமான்னு சொல்லி கேட்க, பாட்டி நீ வந்து ஹாப்பியாக இருப்பாங்க வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க கும்பகோணத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஜெனி இருந்துட்டு நான் பத்திரமா வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி திருடனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு பொறுமையை உட்காந்துருப்பா அதானமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒன்றை நம்பி கொடுக்க முடியாது, நீ பார்த்துக்க செல்வின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மள யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க கடைசி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் கவுண்டமணி செந்திலுக்கு மேலே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு பக்கம் பாராட்டலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கோபி இருந்துட்டாரு, மறுபடியும் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற லெவலில் தலையிலேருந்து கால் வரையும் கண்ணு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வருவேன்னு யாரும் எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது புரியாமல் நம்ம ராதிகா வழக்கம் போல் முட்டைக்கண்ணை உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே உட்காந்து உருட்டுன்னு உருட்டுறாங்க. என்னப்பா மறுபடியும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டியா, உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக முறைக்கிறாங்க. நீ என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போதையில் எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணாணி மறுநாள் அடி வாங்கணுங்கிறத மறந்துட்டேன். ஓகே.